எண்ணெய் பலகாரம் செய்யும்போது அவசியம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. பலகாரம் செய்ய எண்ணெய் வைக்கும்போது சிறிது இஞ்சி, வாழைப்பட்டையை அம்மியில் நசுக்கி போட்டு பொரித்து எடுத்த பிறகு உபயோகிக்க வேண்டும். இதனால் பலகாரம் அதிக எண்ணெய் குடிக்காது. எண்ணெயும் பொங்கி வழியாது. எண்ணெய் புகையினால் வாந்தி, தலைச்சுற்றல் வரவும் செய்யாது. ஒரு கரண்டி எண்ணெய் அல்லது நெய்யை அடுப்பில் வைத்து காய்ந்ததும் பஜ்ஜி மாவில் ஊற்றி பிறகு மாவை கரைத்து பஜ்ஜி செய்தால் வாசனையாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்கும் முறுக்கு, தட்டை, தேன்குழல் போன்றவற்றை செய்யும் போதும் மாவில் 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசைந்து செய்தால் அது எந்த எண்ணெயில் செய்ததாக இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில் செய்தது போலவே இருக்கும். பட்சணம் செய்யும் போது எண்ணெய் பொங்கி வந்தால் ஒரு சொட்டு வினிகர் விட்டால் எண்ணெய் பொங்காது. சோடா மாவு போடாமலேயே பஜ்ஜி, காராபூந்தி நன்றாக வர பஜ்ஜியோ அல்லது காராபூந்தியோ செய்யும் போது எண்ணெயை சூடாக்கி ஒரு கரண்டி எடுத்து மாவில் ஊற்றி பிசைந்து செய்தால் எண்ணெய் குடிக்காது. காராபூந்தியும் குண்டு குண்டாக வரும். பஜ்ஜி நன்றாக ஒப்பி வரும். பலகாரங்களை திரவ எண்ணெய்களில் பொரிப்பதே நல்லது. கொழுப்புள்ள டால்டா, நெய் இவற்றில் பொரிப்பதை தவிர்க்க வேண்டும். எந்த பலகாரமாக இருந்தாலும் வாணலியில் எண்ணெய் காய்ந்ததும் அடுப்பை சிம்மில் வைத்து பொரிப்பதே நல்லது. அதேபோல் பொரிக்கும் வாணலியில் 1/3 பங்கு எண்ணெயை ஊற்ற வேண்டும். சில வேளைகளில் எண்ணெய் பொங்கும். அப்போது சிறு உருண்டை புள்ளியை எண்ணெயில் போட்டால் பொங்காது. எண்ணெய் நன்கு காய்ந்த பிறகுதான் பொரிக்க வேண்டும். இல்லையெனில் பலகாரத்தின் சுவையும் மாறி கடினமாகிவிடும். எண்ணெய் பாத்திரத்தில் குறைய ஆரம்பித்ததும் சிறிது சிறிதாக அதில் எண்ணெயை பக்குவமாய் ஊற்ற வேண்டும். கொதிக்கும் எண்ணெய் சப்தம் அடங்கினால்தான் பண்டம் வெந்துவிட்டது என்று அறியலாம். தயாரான பலகாரத்தை எண்ணெயில் இருந்து எடுத்ததும் எண்ணெயிலிருந்து சிறு துகள் கூட தங்காமல் முழுவதும் எடுத்துவிட வேண்டும். இல்லையேல் எண்ணெய் கோர்த்துக் கொள்ளும். ஒருமுறை பொரிக்க பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பொரிக்க பயன்படுத்தும்போது அதில் உள்ள சத்துக்கள் வீணாகும். அதனால் பயன்படுத்தக்கூடாது. பலகாரத்தை எடுக்கும்போதும் முற்றிலும் எண்ணெயை வடித்துவிட வேண்டும். அதேபோல் பொரித்த பண்டத்தை உடனே மூடி வைக்கக்கூடாது. சிறிது நேரம் கழித்து மூட வேண்டும். எண்ணெய் காய்ந்ததும் ஓரிரு வெற்றிலையை அதில் போட வேண்டும். அது சட சடவென்று வெடித்து அடங்கியதும் வெளியே எடுத்துவிட வேண்டும். பிறகு பலகாரங்களை பொரித்து எடுத்தால் எண்ணெய் பிடிக்காது. பலகாரமும் தீரும் வரை காரல் வாடையும் வராது. நாடா பக்கோடா செய்யும்போது அரிசி மாவு, கடலை மாவுடன் 2 டீஸ்பூன் உளுந்து மாவையும் சேர்த்து செய்தால் எண்ணெய் அதிகம் குடிக்காது. கூடுதல் கரகரப்பாகவும் இருக்கும். சூரியகாந்தி எண்ணெய்க்கு பதில் கடலை எண்ணெயில் பலகாரங்கள் செய்தால் சீக்கிரத்தில் பழைய வாசனை வராமல் இருக்கும். பொரிப்பதற்கு வைத்திருக்கும் எண்ணெய் தண்ணீர் கலந்திருக்கும் காரணத்தால் மிகவும் சத்தம் போட்டால் அதில் ஒரு துண்டு வாழை இலையை போட்டு விடுங்கள். தானாகவே ஓசை அடங்கிவிடும். வறுக்கும்போதோ பொரிக்கும்போதோ எண்ணெய் அதிகமாக வீணாவதைத் தடுக்க வாணலியில் உள்ள எண்ணெயில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து பிறகு வறுத்துப் பாருங்கள். எண்ணெய் வீணாகாமல் குறைவான எண்ணெய் மட்டுமே செலவாகும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய விரும்புகிறீர்களா? வழக்கமாக உருளைக்கிழங்கே. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.